திமுகவை அழிக்க புதுசா கிளம்பி வர்றாங்க. எல்லாம் வெறும் அட்டை தட்டுனா இடிஞ்சு விழுந்துரும், திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு விஜய் அவர்களை மறைமுகமா விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ராஜேந்திர சோழனோட ஒப்பிட்டு பேசின துரைமுருகன் அவர்கள். இதுக்கு சமூக ஊடகங்கள்லயும் தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள்ட்டையும் வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா வள்ளுவர் கோட்டத்துல திமுக இளைஞர் அணி சார்பில் அறிவு விழா ஒண்ணு நடந்துச்சு. இது அறிவோட நடந்துச்சா இல்ல அறிவு இல்லாம நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களை வந்துட்டு மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு கண்காட்சி நடக்கும். அந்த கண்காட்சியில பாத்துட்டீங்கன்னா இந்த தாஜ்மஹால், ஈபிள் டவர் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நம்ம நேரடியா பார்க்க முடியாது. ஆனா அதையே நம்ம கண்காட்சியில பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கும். ஆனா அது எல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது. அது எல்லாம் வெறும் அட்டை தட்டுனா இடிஞ்சு விழுந்துரும். அந்த மாதிரிதான் தாவேகாவும். தாவேகாவுக்கு ஒரு கொள்கையோ எதுவுமே கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. அதுல தியாகமும் போராட்டமும் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சில பேர் கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம். பேஸ்மெண்டே அதுதான். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்துருப்பீங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. தாஜ்மஹால் போட்டோல பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையான ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா. அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். இதுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆச்சுல்ல, இப்ப வந்து அட்டையை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கண்காட்சியில வந்து காசு கொடுத்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா கூட்டத்தை வந்துட்டு நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஆனா நீங்க காசு கொடுத்தா ஏன் அந்த மாதிரி கூட்டம் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி காலத்தையே நாங்க வந்துட்டு பார்த்தவங்க. எமர்ஜென்சி காலத்துல மாநில கட்சியை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ராஜஸ்தானோட கிளை அமைச்ச மாதிரி அந்த பேரை வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்தினாங்க. ஆனா அப்பவும் கூட நாங்க கட்சியோட பேரை மாத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்சியோட பேரை வேணா மாத்தாம இருக்கலாம், ஆனா 2026ல திமுகவோட ஆட்சியை நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கட்சியோட மூத்த அரசியல் தலைவரான துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ராஜேந்திர சோழன் போல வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ராஜேந்திர சோழன் அவர்களை வந்துட்டு அவமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கலைஞர் ஸ்டாலின் அவர்களோட வழியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாங்களாம். கலைஞர் அவர்களுக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருந்துச்சு, ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அது ரெண்டுமே கிடையாது. அவர் துண்டு சீட்டு பார்த்துதான் படிப்பாரு அப்படின்னு சொல்லி கூட சில சமூக ஊடகங்கள்ல எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. கேட்கிற திறன் இருக்கா அப்படின்னு கூட கிடையாது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவர் வேற மாதிரி கேட்டுட்டு பேசுவாரு. இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு கூட அதுக்கு கூட அவர் சரியா விளக்கம் தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு ராஜேந்திர சோழனோட நீங்க ஒப்பிட்டு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல கேக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்புனாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த அளவுக்கா கீழிறங்கி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எமர்ஜென்சி காலம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி காலத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 25, 1975ல இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்றீங்க. ஆனா அந்த சமயத்துல நீங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்துட்டு அடிமையா இருந்தீங்க. உண்மையிலே நீங்க தான் வந்துட்டு அட்டகத்தி அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.